here today with Raaghav and Preetha. இவங்க ரெண்டு பேரும் ரீசெண்டாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து ரொம்ப பெருமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரீசெண்டாக பிபிசி வேர்ல்டில் வந்து உங்களோட படத்தை பற்றி ஒரு ப்ரீமியர் பண்ணியிருக்கீங்க. நாட் அ லாட் ஆஃப் தமிழ் மூவிஸ் கோ அப் டு தட் ஸ்டேஜ் அண்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் ரிலேட் to Tamil as a language and Tamil movie as not a part of Bollywood, but you know, something that is from India. Yeah. So thanks a lot for that. And they're here for their world premiere of the movie Ticket. And do you want to say when it's going to start? And I think it's coming in London Indian Film Festival. Yeah. So they'll have more details on it. ஒரு சின்ன கரெக்ஷன், அதாவது இது வந்து கமர்ஷியல் படம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் பக்கா கமர்ஷியல் படம் தான். ஃபீச்சர் ஃபிலிம். ஒரு மசாலா, இந்த ஸ்டாண்டர்டாக சொல்லுவாங்க, இந்த ஃபார்முலா மசாலா படம் அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் ஒரு இண்டி சென்சிபிலிட்டியில் பண்ணியிருக்கிற ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கான கமர்ஷியல் ஃபிலிம் தான். இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸில் பார்த்தோன்னா தமிழ் படத்தில் நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநகரமும் அந்த மாதிரி ஒரு படம் தான், குற்றம் 23 அந்த மாதிரி ஒரு படம் தான், காக்கா முட்டை அந்த மாதிரி படம் தான். ஸோ இதெல்லாமே தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான். ஒன்லி திங் நம்ம ஒரு 2 டான்ஸு, ஒரு காமெடி ட்ராக்கு, அந்த இது கிடையாது. ஃபார்முலா அந்த மாதிரி கிடையாது. Probably the audiences who like something different, but it's completely entertaining film. அதில் வந்து we wanted to only ரொம்ப அப்படியே பயங்கர ஆர்டிஸ்டிக் சென்சிபிலிட்டி அந்த மாதிரிலாம் படம் கிடையாது. ஆக்சுவலி இட்ஸ் ஃபன் ஃபிலிம். ஆக்சுவலி எங்களுக்கே அதனால சர்ப்ரைஸ் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆனோன்னா, பிகாஸ் ஒரு ஃபெஸ்டிவல் படமாக பண்ணலை. இதை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிலாம் பண்ணல. ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு என்டர்டெய்னிங் படம். எந்த மாதிரி படங்கள் நான் பார்த்து ரசிப்பேனோ, இப்போ நான் நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்ப்பேன், கொஞ்சம் வித்தியாசமான படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நான் ரசிக்கிற மாதிரி ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு தான் எழுதினேன் ஃபர்ஸ்ட்டு. அது அதனால செலக்ட் ஆனோன்னா பரவாயில்லையே, செலக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் கூட வந்து ஃபெஸ்டிவலில் வந்து ரசிக்கிறாங்க. அது வந்து இட் வாஸ் a nice surprise for us. பிரீமியர் ஆகுது வந்து இந்த லண்டன் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பிரீமியர் ஆகுது, which is எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேயிங் ஆடியன்ஸ், ஒரு தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ் பார்க்க போகிறது வந்து இங்கே தான் பார்க்க போகிறாங்க. 24th அன்னைக்கு பர்மிங்ஹாம்லேயும் வெம்பிளிலையும், பர்மிங்ஹாமில் 8 மணிக்கும், இங்கே வெம்பிளியில் 8 மணிக்கும் சினி வேர்ல்டு வெம்பிளியில் வருது. அதே மாதிரி 25th அன்னைக்கு எம்பயர் லெஸ்டர் ஸ்கொயர் சினி வேர்ல்டு அங்கே ப்ரீமியர் ஆகுது. ஸோ ரொம்ப இது 2 இடத்துலையும், அதாவது வெம்பிளிலையும் சரி லெஸ்டர் ஸ்கொயர்லையும் சரி நான் இருக்க போகிறேன். சாட்டர்டே அண்ட் சண்டே நாங்கள் 2 பேருமே இருக்க போகிறோம். அண்ட் படம் முடிஞ்ச அப்புறம் there will be a open forum, a Q&A. So நாங்க we will be there. Audience ஏதாவது if they want to interact with me also, selfie எடுக்கிறது. I'm sure a lot of you will be excited because we don't get a lot of Tamil celebrities come over here. Why did you decide London Indian Film Festival was the one that you wanted to send? What was so special about it, and how did it come here? I think London Indian Film Festival is the largest or the biggest in Europe. Biggest Indian film festival. Yeah. They also say it's the biggest South Asian film festival in whole of Europe. So எங்களுக்கு நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமாக பண்ணலை. அதனால் ஃபெஸ்டிவலுக்கு படத்தை பண்ணி முடித்தோம், ஒரு 10 ஃபெஸ்டிவலுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க படத்தை. அந்த மாதிரி பண்ணல சத்தியமாக. Okay, so you were planning the normal route of நார்மல் பண்ணி முடித்தோம், அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டர், கமர்ஷியல் ரிலீஸ் அந்த மாதிரி. நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஐ ஹேவ் அ ஃபியூ டிரெக்டர்ஸ் who are very good friends of mine. எனக்கு வந்து அருண் வேதநாத் இஸ் a very good friend. ஆர்எஸ் பிரசன்னா good friend. கல்யாண சமயம் ஒரு டிரெக்டர். அதுக்கப்புறம் குணால் ராஜன், சுட்ட கதைன்னு ஒரு படம் வந்து, he is a very good friend. குணால் ராஜன் சவுண்ட் இன்ஜினியர், works in Hollywood. He is a very good friend. இந்த மாதிரி எனக்கு இண்டஸ்ட்ரியில் நான் டிரெக்டர் நாகா இருக்கார். இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் எங்களோட சிஃப் ஃபேமிலி சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் we have been volunteering. Organizing committee of the Chennai International. Yeah, so Suhasini Maniratnam இருக்காங்க, பூர்ணிமா ஜெயராம் மேம் இருக்காங்க, ரோஹிணி மேம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க மாதிரி சில பேர்கிட்ட நான் படத்தை ஃபஸ்ட்டு போட்டு காட்டணுன்னா, நீ முதல்ல ஏதாவது ஃபெஸ்டிவல் ட்ரை பண்ணண்டா அப்படின்னு. என் படம் ஃபெஸ்டிவல்லாம் போகுமா அப்படின்னு நான் அருண் கிட்டலாம் சொன்னேன், அருண் வேதநாதன் கிட்ட அந்த மாதிரிலாம் சொன்னேன். இல்லைடா அப்ளை பண்ணி பாரு, சம்திங் டிஃப்ரெண்ட். சி தேர் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் ஃபார் எவ்ரி ஃபிலிம். ஸோ வாட் எனக்கே அது இட் வாஸ் சம்திங் ஐ டிஸ்கவர்ட் தட் ஃபெஸ்டிவல்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, இந்த சின்ன வயசில் பார்த்த ஸ்லோ அப்படியே போகும் அழகாச்சின்னு சொல்லணும் தேவையில்லை, பட் அருண் கோபாலகிருஷ்ணன் படம், ஒரு சத்யஜித் ரே படம், அந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல, ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு படத்துக்கு. அந்த மாதிரி படம் மட்டும்தான் ஃபெஸ்டிவல்ஸ். There are festivals which have only comedies playing. There are festivals which have only fantasy movies playing. So எல்லா
எல்லா படங்களுக்கும் ஏதாவது ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் சூட்டடாக இருக்கும்னு. அந்த டைமில் ஜஸ்ட் ஆப்பர்ச்சுன் மொமெண்ட் எனக்கு ஐ காட் இன் டச் வித் சம்மன் இன் லண்டன் ஹூ செட் இங்கே லண்டன் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ தென் ஐ லுக்ட் அப். பார்த்தோன்னா எனக்கு ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் பை த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் விச் ஹவ் பீன் ஷோயிங் ஹியர் பிகாஸ் தே டூ வைட் அரே. அண்ட் டெல்லி பெலி ப்ரீமியர் அட் தி லண்டன் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ எனக்கு அது கேட்ட உடனே ஓகே நம்ம ரேஞ்சுக்கு இப்போ தான் வருது படம் அப்படின்ற மாதிரி. So I was very happy to see the kind of films because they like diversity. They want inclusion also in terms of the messages also. For example, em padathla vandu there is one small message about you know இந்த கே அந்த மாதிரி இருக்கிறத பத்தி LGBT இதை வந்து இஷ்யூ வந்து அதை வந்து கிண்டல் அடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன் என் படத்துல. I think there's a line in the trailer also about yeah are you gay because படம் ஃபுல்லா வரும் எல்லா கேரக்டர்ஸும் இவன் பிகாஸ் இவன் என்னோட கேரக்டர் இஸ் a professor and a geeky guy, ஒரு very nerdy guy who's always like பொண்ணுகிட்ட பேசுறதுக்கே பயப்படுவான். அந்த மாதிரி இருக்க ஒரு கேரக்டர் வந்து ஸோ எல்லாரும் இஸ் வெரி கேன்னு கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் வச்சு ஐ வாண்டட் டு டேக் அ ஸ்டான்ஸ் தட் டிப்பிக்கலாக தமிழ் படத்தில் கிண்டல் அடிப்பாங்க தெரியுமா. ஐம் நாட் சேயிங் அது வந்து அவங்களோட தேர் நாட் சென்சிட்டிவ் டு தட் யூனோ அவங்க மோசமானவங்கன்னு சொல்ல வரல. நம்ம ஆடியன்ஸ் ஆர் நாட் வெரி சென்சிட்டிவ் டு தட். general the whole Indian and there's a taboo around they don't understand that அவங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் பத்தி கொஞ்சம் யோசிங்கப்பான்னு சொன்னா யோசிப்பாங்க. அந்த ஓரியன்டேஷன்னா இட்ஸ் வெரி ஏலியன். நம்ம we don't open up and talk about it or discuss it in either in grad school or whatever. So அதனால நான் படிச்சிருக்கேன். நான் வந்து யூஎஸ்ல படிச்சிருக்கேன். I did my masters in the US. even she did her masters in the US. அதனால நாங்க எனக்கு we have a lot of friends. No, and I've also been working around DNI like LGBT, gender diversity, people with disabilities. இந்த மாதிரி I work for an MNC bank. So அந்த bankல வந்து I was spearheading certain DNI based initiatives. So script எழுதும்போதும் வந்து நான் சொல்லுவேன் like you know we have had very lot of discussion script from that stage itself. You know sensitive ah irukano அப்படிங்கற மாதிரி. So yeah, continue. So in the festival they support a lot of those kind of issues. So எனக்கு வந்து ஒரு மாதிரி நான் என்னோட சென்சிபிலிட்டில எழுதிட்டேன் படத்தை. அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சோன்னா பரவாயில்ல நம்ம ரொம்ப தப்பா ஒன்றும் சொல்லல. very validation of that. Very nice. Excuse me. I know that you know you've produced the film and it is you've written it, you've directed it and you've acted in it. But where did it all start? What was the first உங்களுக்கு வந்த தாட்டா இல்ல உங்களுக்கு வந்த தாட்டா ஒரு படம் பண்ணோன்னு இல்ல நீங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு நம்ம படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்களா? எங்க இருந்து ஆரம்பிச்சது and how did the whole journey go? இல்ல I think Raaghav வந்து இந்த ஒரு thought a couple of years முன்னாடி வந்தது and he actually shared it with our daughter as a bedtime story. So ஒரு குழந்தைய வந்து என்கேஜ் பண்ணலாம்னா then there must be some potential in that story. So அதுக்கப்புறம் வந்து he really started working on the first cut. எதனால ஒரு படம் டைரக்ட் பண்ணனும் அப்படிங்கற ஐடியா வந்ததுன்னா எனக்கு ஒரு விதத்துல ஸ்டோரி டெல்லிங் எப்பவுமே பிடிக்கும். இவென்ச்சுவலி எப்பாவது ஒரு படம் பண்ணுவோன்ற ஒரு தாட் இருந்தது மைண்ட்ல. இப்போ பண்ணுவேனா அப்படின்னு தெரியாது. பட் ஒரு ஐடியா இருந்தது பண்ணணும்னு. எனக்கு I don't like blaming anybody for lack of opportunities. You know, நமக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் நமக்கு வரலையே அப்படின்னு வந்து அப்போ நம்ம தான் உருவாக்கிக்கணும். You know, I'm a big fan of Sylvester Stallone. I'm a big fan of people who just take hold of their destiny instead of just whining about it and waiting for an opportunity. நமக்கு ஏன்னா one life ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நம்ம இறங்கி பண்ணிடணும். ஏன்னா இது இல்லை there's no point in blaming and pointing fingers saying எனக்கு the world actually conspired against me ன்னு சொல்றதுல வந்து பாயிண்ட் இல்ல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி த்ரோ பண்றதுக்கும் வந்து I don't think Raaghav is that kind of a person. So அது ஒரு ஐடியா இருந்தது படம் பண்ணலாம். சரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் நம்மளே உருவாக்கிக்கலாமே அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. இந்த கதையை ஒரு நாள் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன். when she was bedtime story டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லுவா. இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரி மாதிரி ஷார்ட் ஸ்டோரி மாதிரி எழுதி வச்சிருந்தேன் ஒரு சின்ன ஐடியா. அதை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி அவங்ககிட்ட சொல்லும்போது அப்படி இப்படி அதுக்கு காது மூக்கெல்லாம் வச்சு அப்படியே கொஞ்சம் எலாபரேட்டா சொன்னேன். ஜெனரலா கொஞ்சம் அனிமேட்டடா குழந்தைங்களுக்கு சொன்னேன். ஆமா இல்ல அவனுக்கு தூங்கல நினைக்கிறேன். அவ ரொம்ப எங்கேஜ்ட் ஆயிட்டா. சோ அந்த அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சரி நல்லா வருதுன்னு சொல்லிட்டு இதை திரும்ப ஃப்ளோ ஆக்கி
And then you came and told it to your wife? I bounced it Yes. with a couple of friends. And then told ஒரு it to my ப்ராப்பர் கதையா வந்து when he said, then we were thinking about okay இது ப்ரொடியூசர் தேடணும் அப்படி இப்படின்ட்டுலாம் வந்து நிறைய பேசியிருந்தோம். It took about 6 to 8 months to write it down. Right. So daily காலையில வந்து so he had a friend of his whom he used to share. இன்னைக்கு நான் இதை எழுதினேன்டா அப்படின்னு யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு. அவங்க கிடையாது, இந்த படத்து நம்ம கீர்த்தி ஜெயக்குமார். ஓகே. So day and night he used to work with this friend, just bouncing off, and then ப்ரொடியூசர் தேடணும் அப்படி இப்படின்னு வரும்போது I said I love the script, why don't I produce it? Let's do it as an in-house production, let's not wait for other people. And I think it also Let's do gives it. you that freedom of, doing what you want. Exactly. That was the main Exactly. We இப்போ நமக்கு இப்போ எங்கேயோ இன்ட்யூட்டிவ்லி வந்து இது கரெக்டாக தப்பான்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் முதல்ல ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்லி பார்த்தேன், who were thinking of producing films. அந்த மாதிரி ஒரு 2 பேர்கிட்ட சொன்னேன். அவங்கெல்லாம் ஒரு 6 மாதம் 8 மாதம்லாம் வெயிட் பண்ணிட்டு லெட்ஸ் ஹோல்ட் ஆன் ஃபார் another couple of months அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆனாலும் அதில் ஏதோ ஒன்று நம்ம யோசிச்ச ஃபார்மில் அது வேற மாதிரி போயிடுமோன்ற ஒரு சின்ன பயம். Sometimes you always have that, இல்லையா? என்னோட மைண்ட்ல இருக்கிறத நான் வேற யார்கிட்டயாவது கொடுத்துட்டேன்னா ஷேப் போயிடுமோ, வேற நம்ம குழந்தை நம்மளே பண்ணலாமே. ஸோ இல்ல and possessive also about something that you அதனால when she said okay let's no I was very clear. See, I'm his biggest fan and his biggest critic. When I heard the story I was completely floored. அப்போ நான் வந்து சொன்னேன், I will produce it, you don't worry about it, you have my support, and let's not wait for other external factors, let's hold on to the reins ourselves. நம்ம இப்போவே let's start the pre-production. Confidence that, I can do things the way I want without compromising. And I think it also kind of doesn't put you in a boundary. You know that yes, it will be budget and things like that, but you still know that this is the money I have, I can do whatever I want to do. No, and production values வந்து நாங்க வந்து எங்கயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. Failure, the onus is completely on us. Yes. Ultimately வேற யாரையும் blame பண்ண முடியாது. இப்போ எனக்கு இந்த படத்துக்கு ஒரு 15 almost 18 investors இருக்காங்க. So she produced the film with her 18 investors who shared the risk with me. So இவங்க எல்லாம் பார்த்தானா my first and second circle of friends and family. So அவங்க கிட்ட சொல்லும்போது கூட சினிமா பண்றோம், சினிமா பண்ணா அதுக்கான ரிஸ்க் இருக்கு. பட் யூ லிசன் டு த ஸ்டோரி. ஐ கேவ் ஈச் ஆஃப் தெம் நரேஷன். ஒரு 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு ஐ வுட் நரேட் த என்டையர் ஸ்டோரி, நடிச்சு கட்ட ஃபுல் படத்தை அப்படியே சொல்லுவேன். சொல்லிட்டு யூ லிசன் டு இட், இஃப் யூ லைக் இட் தென் திங்க் அபவுட் இன்வெஸ்டிங் இட். பட் I can இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணால் நம்ம we should be able to kind of tide over the break even kind of. But cinema சொல்ல முடியாது, end of the day சொல்லவே முடியாது. It all depends on the mood of the audience. Absolutely. அப்படின்னு சொல்லி பண்ணேன். I'm so fortunate that I have friends and family who support me like that and வந்து கையில் தூக்கி பிடிச்சிப்பாங்க அந்த மாதிரி. So they all invested in the project. And I think நீங்க இந்த கதை சொல்லும்போதே a lot of people who want to make movies have a whole pathway of what they can do, like absolutely. Raghav வந்து friends, look for family who can invest money and then just do what you want to do. இல்ல அதாவது நீங்க பாட்டு உங்களோட ஒரு தனி மெத்தட்ல பண்றீங்க. இல்ல Raghav is very blessed that way, I should say. ஏனா Raghav வந்து யூனிவர்சிட்டி டாப்பர், கோல்ட் மெடலிஸ்ட், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இருந்து he was actually a state topper in school. அப்புறம் வந்து he went to one of the top universities in the US. அதெல்லாம் வந்து விட்டுட்டு he just chose a very different path. அதாவது எங்க 2 பேரோட ஃபேமிலிஸ்லயும் வந்து மீடியால இருந்து யாரும் கிடையாது, no godfather, nothing. எல்லாருமே வந்து they are either into academia or எல்லாம் engineer or doctor அந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷன்ஸ்ல. இந்த மாதிரி ஒரு very unconventional professionல வந்து யாருமே இல்ல. Very uncertain profession. Very uncertain. Exactly. I tell everybody. Big you are. I tell everybody. It is a lot uncertain. I tell everybody who was thinking of this as a profession, right? கேட்பாங்க, நான் வந்து 1 வருஷம் கொடுக்கலான்னு இருக்கேன், இல்லை ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், ஒர்க் அவுட் ஆகுமா சார் எனக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் the only thing I say is, you might be lucky. For you it might work out in 2 weeks. இல்லை உனக்கு 10 வருஷம் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் ஒன் திங் யூ ரிமெம்பர் தட் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வரேன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில் அன்சர்டன்டி. அதாவது உன்னோட அடுத்த பேச்சுக்கு எங்கே வருதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினியாலே சொல்ல முடியாது இந்த படத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு. அவர் மேபி அடுத்த ஒரு படம் சைன் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதுக்கு அடுத்தது என்ன யாருக்குமே தெரியாது. பிகாஸ் திஸ் ப்ரொஃபஷன் இஸ் லைக் தட். ஸோ யூ ஷுட் ஹாவ் சம்திங் that will keep you
allow you to handle that uncertainty. ஒரு எங்கேயோ ஒரு we should find a center inside. ஒரு மெடிடேஷனோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விதம் ஒரு working out. For some people you have to find a center which will keep you happy and together. Absolutely. அதே மாதிரி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இன்னொரு மெத்தட்னு சொன்னீங்க, நிஜமாக அப்படி தான். அதாவது எனக்கு நிறைய மற்ற ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸோட இன்டர்வியூஸ் பார்க்கறது பிடிக்கும். ஜேம்ஸ் கேமரன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, அதாவது when you want to get into the profession, don't try to look for okay நான் என்னோட அடுத்த படத்தை நான் வந்து if you want to be a director, let's say பார்க்குறவங்க நிறைய பேர் they would want to be directors, they would want to be cinematographers, they would want to be actors. நீ டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னா நீ போய் நான் உடனே எப்படியாவது நான் அஜித் குமார் கிட்ட ஒரு கதையை சொல்லி அவர் எப்படியாவது ஓகே பண்ணணும் அப்படி யோசிக்கிறத விட்டுட்டு form a small circle. Find a friend who is a cinematographer, find a friend who wants to be an actor, do a couple of short films, and then if things are working out, நீங்களே raise funds and do a small film. And I think that is a safer and an easier thing to do, because இப்போ let's say you're making a film within 2 crores, right? நீங்கள் 20 இன்வெஸ்டர்ஸ் பிடிச்சிங்கன்னா ஆளுக்கு 10 லட்சம். 10 லட்சம் இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தோன்னா அது ஒரு பெரிய பணம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த பணம் போனதுனால யாரோட வாழ்க்கையும் நாசமாக போகாது. யூ கேன் ரியலி எக்ஸாக்ட்லி. அண்ட் எங்கேயாவது ஈவன் இஃப் யூ கேன் கெட் 50% ஆஃப் த இது ஆளுக்கு 5 லட்சம் லாஸ் ஆகும், ஆனால் நீங்கள் எவ்வளவோ கற்றுட்டு இருப்பீங்க, ரைட்? ஸோ ஃபார்ம் அ டீம் லைக் தட் அண்ட் ட்ரை டு கோ ஃபார், எப்பவுமே சொல்லுவாங்கல்ல 3 F's, ஃப்ரெண்ட்ஸ், ஃபூல்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃபூல்ஸ் கிட்ட போங்கன்னு சொல்லுவாங்க, ரைட்? அவங்க தான் ரியலி தட்ஸ் வாட் தே சே. ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முதல்ல என்ன சொல்லலையே, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் ஃபூல். Well, I think you come inside the family. I hope. ஃபேமிலி கிட்ட போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போங்க. நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறது ஈஸியராக இருக்கும் ஃபேமிலியை விட. ஃபேமிலி கிட்ட கேட்டால் ஏதாவது பிரச்சனை வருமானு. ஸோ போங்க. அண்ட் அடுத்தது பீப்புள் ஹூ ரியலி வாண்ட் டு ஹெல்ப் யூ, யூனோ, போங்க பண்ணிட்டு அவங்களுக்கு ask them not to invest. இப்போ எவனோ ஒருத்தன் சரி நான் 2 கோடி நானே தரேன்பா அப்படின்னு சொன்னா you tell them don't tell them, I mean, give me like 10 lakhs, give me like 20 lakhs maximum. உங்களுக்கு எது ஹர்ட் பண்ணாத ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டோ. No, because a relationship is also very important for us, you know. You will learn something, you will learn the business, you will learn the trade, and you won't put anybody's life at risk. True. It was really motivating, and I think, like I said, you also gave like a model to do what you want to do. That works for me. It may not work for everybody, but no, it I think, works but for at least me. it's a good try. It's doable. Yeah. The thing is, instead of saying ஒரு 4 வருஷம் எப்படியாவது ஒரு கதை எப்படியாவது ஒரு சான்ஸ் கிடைச்சி எப்படியாவது பிச் பண்ணி அப்படின்னு எங்கேயோ ஒரு காத்துலமா பண்ணிட்டு இருக்கு பதிலா you do something, go and do something. Yeah. Good. Though it sounded really nice and really easy, I'm sure there were days like, you know, where you think that இது வேற நடக்குமா நடக்காதா, எனக்கு வந்து இது பண்ணமா பண்ண வேணாமா. Oh, ask me about it. Am I doing the right thing, or, you know, are we going to go in trouble? And the madri, as a human you do have those feelings. Oh yeah, especially with a lot insecurities irukkum, uncertainty irukkum. So how do you manage that, and what keeps you going? ராகவ் வந்து he is a very spiritual person. ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒன்று கிளாரிஃபை பண்ணிக்கணும், ஆன்மீகம் சொன்ன உடனே கோவிலுக்கு போய் டெய்லி சாமி. இல்லை no, it's not religious, it's spiritual. He meditates, அவர் வந்து யோகா பண்ணுவார். லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நோ ட்ரிங்கிங், நோ ஸ்மோக்கிங். நிறைய படங்கள் பார்ப்பார், அது மட்டும் தான் அவரோட பிக்கஸ்ட் ஹாபி. அண்ட் யூனோ, ஸோ அதனால் லைஃப் ஸ்டைலும் அந்த மாதிரி. அண்ட் யூனோ, he also does meditation and all that. It keeps him very grounded. You know, he is very centered and very grounded and very down to earth. அதனால பெரிய இந்த மாதிரி ஒரு ஹரிகேன்லாம் வந்தானா he doesn't get shaken up. And same with me also, like you know, I'm also there in this journey with him. And யோகா பண்றது அதெல்லாம் இருக்கு. No, so we don't even talk, we just sit next to each other sometimes. I said that can help you, but down days இருக்கதான் செய்யும். ஆமாமா, வந்து you know, you suddenly you will feel like என்னடா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் எழுந்து பார்த்தோம்னா என்னடா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம லைஃப் எங்கடா போகுது, right? I'm sure, because like I said, because it's a very uncertain profession. Yeah, it's a struggle. அதுக்கு there are few things. ஒன்று வந்து வாட் இஃப் அண்ட் இஃப் ஒன்லிங்கிற ஒரு கொஸ்டின்ஸை வந்து இருக்கவே கூடாது லைஃப்பில். அது வரும்போது அதை கட் பண்ண தெரியணும். அதாவது do you have an example for that? Like for example, நீங்கள் ஒரு 4 வருஷம் முன்னால் ஒரு ஐடி ஜாபை குவிட் பண்ணியிருக்கலாம், ரைட்? இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் யூஎஸ்லேருந்து யூ மைட் have moved to India
நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாகவே இதுதான் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைனா, இங்கே இந்தியாவில் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 1.5 வருஷம் இருந்திருப்பீங்க இந்தியாவில். இப்போ ஒரு நாள் எழுந்து பார்க்கும்போது 1.5 வருஷம் முன்னால் மட்டும் நாங்கள் இருந்தோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் எவனா தான் ஃபேஸ்புக்கில் அப்போ பார்த்து போஸ்ட் பண்ணியிருப்பான், ரைட்? ஹவாயில் வந்து பீச், அதில் வந்து அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏன்னா சில்லின் இந்த பீச்சஸ் ஆஃப் ஹவாய் அப்படின்னு ஒருத்தர் ஃபோட்டோ போஸ்ட். நான் இதுவாக இருந்திருக்கலாமே அப்படின்னு. So what you're doing there is you're trying to construct an alternate reality for yourself which is not there. If only 1.5 வருஷத்துக்கு முன்னால் நான் இந்தியாவுக்கு வரலைன்னா நான் ஒருவேளை இப்போதைக்கு இவ்வளோ டாலர் பண்ணி இந்த ஹாலிடே பண்ணிட்டு இருப்பேனோ. அது நடக்கலையே, அதை பற்றி ஏன் யோசிக்கிறீங்க? that is not going to help you in any way. You know, the only thing you can do is what can I do now? So you take a call whether you want to go ahead with what you're doing or you want to go back. But don't think about what you could have done because you didn't do that. So in the what if நான் மட்டும் அன்னைக்கு இல்லை என் வாழ்க்கையில் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்னா, ரைட், அந்த கொஸ்டனுக்கு ஒர்த்தே கிடையாது. ஏன்னா இது மட்டும்தான் ரியாலிட்டி. இப்போ இந்த மொமெண்ட் நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன்னா, இப்போ நான் சந்தியாவோட பேசிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் எனக்கு ரியாலிட்டி, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ மைண்டில் வேறு வச்சு குழப்பிக்காதீங்க. இப்போ நீ வந்து இது இல்லாமல் எனக்கு வந்தது அந்த ஒரு அடுத்த இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்தது, அது பண்ணியிருந்தா நானும் அந்த இதில் நடிச்சு பண்ணி இதெல்லாம் யோசிக்கிறதுல பாயிண்ட்டே இல்லை. இப்போ இந்த மொமெண்ட் இது அவ்வளோதான். இதில் என்ன பண்ணணும் வேணால் யோசிங்க. So that is one thing you can do. One thing I practice a lot. இந்த கொஸ்டின் வார்த்தை நிறைய பேர் கேட்பாங்க, இன்னும் யோசிக்கிறதுண்டா, கோல்டு மெடலிஸ்ட்டு, ஐடி, இப்போது எப்படி இருந்திருப்ப, ஒரு இப்போதைக்கு நீயும் ஒரு இது சுந்தர் பிச்சை மாதிரி இருந்திருப்பல. ஏன்னா அப்படி தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா யூனோ பிகாஸ் ஐ வாஸ் அ காலேஜ் கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ இப்போ நீ ஒரு சுந்தர் பிச்சை ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறேன்ற ஃபீல் பண்ண. நான் சொன்னேன் யோசிக்கவே மாட்டேன். இல்லை யோசிக்கவே மாட்டேன். அந்த தாட் வந்தாலே பட்டாக் வெட்டணும் அதை. ஸோ தேட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ நீட் டு டூ to keep yourself away from these negative forces that can come in. That's one thing. Another thing is நீங்கள் வந்து டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அதுக்கு வந்து your eating habits will, இது வந்து I'm saying something which is very doable. Okay, உங்களோட ஈட்டிங் ஹேபிட் as long as அது வந்து நம்ம இதுபடி கிளாசிஃபிகேஷன் படி பார்த்தோன்னா இந்த சாத்விக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனி ஃபுட் விச் இஸ் less cooked, right? Salads, fruits, இந்த மாதிரி சாப்பிடணும். ஸோ ஒரே if you're feeling down, just one day just be on fruits and salads. உங்களுக்கு இன்டர்னல் கெமிஸ்ட்ரி நிறைய சேஞ்ச் ஆகும். நான் ஏன் இது சொல்கிறேன்னா, நம்ம வேறு நிறைய ஃபிலாசபி பேசலாம். ஃபிலாசபி வந்து மைண்டில் ஒர்க் ஆகணும். மைண்டில் ஒர்க் ஆகிறதுக்கே முதல்ல நம்ம கெமிஸ்ட்ரி சரியாக இருக்கணும். கெமிஸ்ட்ரி சரியாக இருக்கணும்னா உங்களுக்கு இருக்கிற கெமிக்கல்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி டூவபிள் திங். That's why I'm saying that's a very new point to the whole thing. I mean, I have spoken to a lot of people on how they handle their downs, but I think you're the first person to say I eat the right kind of food. Exactly, because that's something very doable, right? No, and it and we a lot of sense actually. No, and we have actually seen the benefit of that. You know, we have seen it multiple times. அதனால தான் tried, tested and so வேற ஒண்ணும் பண்ணாதீங்க. ஒரு நாள் full of fruits and vegetables சாப்பிட்டு வேற ஒண்ணுமே பண்ணாம பண்ணுங்களேன். அடுத்த நாள் எழுந்துக்கும்போது just see your mindset. Freshness because automatically இல்ல ஒரு நிதானமா இருக்கும். You will be more centered. And even if you're trying to focus, எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்ம மைண்ட் பாடி எல்லாமே ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, life doesn't owe you anything. Okay, என்னடா இவன் நிறைய தத்துவம் பேசுறானே பாருங்க. But I think a lot of people it will make sense to a lot of people. எப்போ நமக்கு இந்த feeling of persecution, victimizationலாம் வரும்னா, இப்போ வந்து I deserve this. And எனக்கு deprived நான் ஃபீல் பண்றேனே. Facebookல one of the themes that keep coming to me, நிறைய ஹார்ட் ஒர்க் இருந்தும் ரெக்கக்னிஷன் கிடைக்காத ஒரு ஆர்டிஸ்ட்பா, உனக்கு கரெக்டான ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து அது பார்க்கும்போது ஒரு விதத்தில் சிரிப்பு இருக்கும், ஒரு விதத்தில் வந்து இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் பிறக்கிறது தான் நமக்கு கொடுக்குற கிஃப்ட்டே. இது தவிர உனக்கு வந்து வாழ்க்கையில் இவ்வளோ டேலண்ட் இருக்குது, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண, அதனால உனக்கு இது வரணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த லைஃப்பை நம்ம அனுபவிக்கிறோம்ல, ஒவ்வொரு மொமெண்ட்டும் நமக்கு லிவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது இல்லையா, அதுதான் நமக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு. இதுக்கு மேலே என்னவோ நம்ம பண்ணுறது தான், அந்த நிமிஷத்தில் எடுத்துகிட்டு நாம் பண்ணுறது தான். ஸோ இப்போ வந்து என்னோட டேலண்ட்டுக்கு பாரு, என்னோட பாதி டேலண்ட் கூட இல்லை, அவன் பாரு இன்றைக்கி வந்து 4 சூப்பர் ஹிட் படம் நடிச்சுட்டு உட்காந்துருக்கான் பாரு. இல்லை அவன் எனக்கு ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது என்னை பார்த்து காப்பி அடித்த பையன், அவன் இன்றைக்கி பாரு ஒரு கம்பெனி சிஓவாக இருக்கான். இப்படியெல்லாம் நினைக்கிறது இல்லை, பாயிண்ட் இல்லை. ஏன்னா அவன் வேறு என்னெல்லாம் பண்ணான்னு உனக்கு தெரியாது, ரைட்? ஸோ அதை விட்டுருங்க. யூனோ, லைஃப் டசன்ட் ஓ யூ எனி திங். யூ ஓ லைஃப், you owe yourself
that gave us a lot about life, and I think that is a new angle to how you think about life. But having said that, I think being a wife, not just a producer, being a wife, you will also go through that phases of, you know, you wake up and you're like, can we do this forever? Oh yeah, every day. Are we going to be like this forever? Or especially when you have the down days, and when you are both financially or morally down, how do you handle it as a wife in terms of, you know, some people will just be like, why am I doing this? Or some people, even I have felt that way. Because I started off, like even when I was in college, I started acting and doing ad films and all that. And in fact, எனக்கு அப்புறம் தான் வந்து Raaghav got into this field. So I was very, in the sense at one point, very popular and all that. Then I took a very conscious decision. Raaghav pursue பண்ணட்டும். His passion is bigger than mine. It was never my aspiration to become an heroine and, you know, be in this field forever. அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு aspiration இருக்குல்ல. ஸோ நான் வந்து ஓகே, லெட் மீ டேக் அப் அ ஸ்டேபிள் ஜாப், மந்த்லி இந்த பே செக் வர மாதிரி ஒரு ஜாப் நான் வந்து எடுத்துக்கிறேன், அண்ட் யூ பர்சியூ யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு தான் வந்து. பட் எஸ், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். வி ஹவ் ஹேட் ஆர் டவுன்ஸ், வி ஹவ் ஹேட் லாட் ஆஃப் டிபேட்ஸ். Do you want to go back to IT, US திரும்பி போறியா அப்படி இப்படின்ட்டுலாம் வந்து இருந்திருக்கு at one point. But whenever there has been a major decision for us to make, I have always stood by him. I've always stood, you know, something in me stops me, you know, this guy is so talented, and I think ennoda piraviye vandu inda janmame is like to, you know, support him in this aspiration. So I will never let him take any harsh step when it comes to, you know, actually taking an action. Because I'm sure there were times where he comes and asks you that, you know, நீ என்ன நான் திருப்பி ஐடிக்கே போயிடலாம்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு என்னைக்காவது ஒரு அவன் அந்த மாதிரி கேட்டதில்ல. பட் நிறைய பேர் ப்ரெஷர் வந்து ஃபேமிலியிலேருந்து வரும், என்னோட பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். அண்ட் ஒன்றும் இல்லை, சிம்பிள் திங் லைக் he said, ஃபேஸ்புக்கில் வந்து when you see people, your contemporaries going all over the world enjoying vacationing and all that, ஐயோ அந்த லைஃப் நம்மளுக்கும் இருந்திருக்கலாமேங்கிற ஒரு தாட் எனக்கும் வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் நேச்சுரல். But I think we have great coping skills, and we have extremely focused on the destination. எங்களுக்கு வந்து where we are heading towards and what we want to do in lifeங்கிறது வந்து ரொம்ப clear. So I will never ever let him take a wrong decision which goes against his aspirations. அது வந்து somewhere morally I feel very wrong. I shouldn't do that, because நீ போடா அப்படின்னு கொஞ்சம் நான் ப்ரெஷர் பண்ணேன்னா பண்ணுவான். பட் தட்ஸ் ராங். எனக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். இது என்னன்னா, அது அமையாது எல்லாருக்கும். Which is another added reason why I cannot afford to fail, right? ஆமாம், I have not given him a choice. நீ நடிக்கிறியா, நீ டைரக்ட் பண்ணுறியா, அதில் நீ பெஸ்ட்டாக இரு, அதில் you do well, you do whatever you want. I won't be continuously supporting you, right? When you're feeling good about it, when you're feeling bad about it, சண்டை இருக்கும், கோபம் இருக்கும், அதில் இருக்கிற வரி இருக்கும். ஆமாம், கடைசி 4 மாதமாக ஒரு பைசாவும் வரல, அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அதும்போது கூட நான் அடுத்த நாள் வந்து என்னடா பண்ணுறது, சீரியல் இதில் வந்து ஜீல இப்போ ஒரு புது சீரியல் வருது, அதில் வந்து நடிக்கிறீங்களான்னு கூப்பிடுறாங்க, போகலாமா அப்படின்னு கேட்டேன். pays a lot and all that. I'll say please don't do it. அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கா நீ இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க. ஸோ இவ்வளோ even when you're angry, do you say that? இந்த மாதிரி கோபம் இல்ல I never say that. She doesn't say இல்ல ஆமா பெஸ்ட் அதான் போய் பண்ணுன்னு சொன்னதே கிடையாது. பண்ணவே மாட்டேன். And you are like in the midst of No. fight, or you always had that. No, that's very wrong. Because he only is statements like, you know, சம்பாத்தியம் பத்தல, right? உன்னோட டேலண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ரைட்? என்ன பண்ணிட்டு இருக்க பாரு, right? True. You don't deserve to be. So it is more like, you know, trying to tell you you're worth more than this. ஆமா, what are you doing? Move your I totally understand that feeling. பட் அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி ஒரு, ஏன்னா இன்னொருத்தரை அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல, because see, I always have the confidence that I can make the money. Money is not the big factor here. உன்னோட ட்ரீம்ஸ் வந்து it has to be made into a reality, and we'll work hard. It's a big factor. Money does come into the equation, because in reality you need a lot of money. You need money to basic get money by. Correct. But it's not the most important thing, right? Yeah. But she does that, right? Ava vandu she's taken that responsibility that when I am not making that much money, she is like
making money to kind of make do and to compensate. And அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், right? So அதனால I mean என்னன்னா I always feel that he is born for the big league. You should be painting in that big large canvas, not chota mota இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. So அதனால that is something that I'm very clear about. And do you think it also comes because you have been in this art and you know acting? Yes. And do you think because I think like if you didn't know what his field was, you would just be like என்ன எல்லாரும் ஒரு வருஷம் கஷ்டப்படுறாங்க 2 வருஷம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நடக்குது உனக்கு நடக்கல அப்படினு. So do you think that plays a very important role in terms of knowing the industry? Completely, that plays a huge role. So அவனுக்கு வந்து like for instance day and night he'll be either in the edit suit or he'll be shooting. அதெல்லாம் வந்து நீ பண்ணிக்கோ. நீ வந்து as I said நீ பண்ற வேலை வந்து you be the best in it. நீ வீக்கெண்ட்ஸ் வர முடியாது உனக்கு 24/7 you will be working. At some point when he is in shooting like 1 monthலாம் நான் கண்டினியூஸாக பார்க்க மாட்டேன். You don't worry about it. I will take care of the home, I'll take care of the child, I'll take care of everything, paying the bills, everything நான் பார்த்துக்கிறேன். நீ just focus on your career. I mean be the best that you can. That is my only thing. And you don't have a choice. You have to succeed and you don't have a choice. And I think he also gets that added pressure of somebody believes me in me so much, so I better do something. He better do something. Which sometimes you wake up and you're like, why am I doing this? And you look at her and you're like, I should do it for her at least. Yeah, definitely. I mean, that's a So really, no looking back. No, this is what makes you run a little bit more. It makes you work out a lot. Yeah. I'm so glad you ran so much and now you're here in London Indian Film Festival. Like you said, it is நீங்க வரீங்களா கண்டிப்பா வரும். We've been to the London Indian Film Festival for the last 3 years, so we will definitely be here. Yeah, come see my film. I'm it's sure film. all of them who are watching this will now come and see you all, see the film and also come and meet you guys. Yes, because we we'll look be quite forward. excited We look forward. for the whole 24th 8:30 மணிக்கு Wembley, 25th 12:30 மணிக்கு Leicester Square. Leicester Square. 25th 12 மணிக்கு Leicester Square. Yes. 8 மணிக்கு பர்மிங்ஹாம்லயே இருக்கு 24th. Yeah, and you have more details on London Indian Film Festival website and their Facebook page, and we'll also put a link below this with the details. எங்க கிட்ட என்ன கேள்வி வேணா கேட்கலாம், நாங்க டெஃபினட்டா பதில் சொல்லுவோம். தமிழ் சினிமாவோட ரெப்ரசன்டேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஃபெஸ்டிவல்ல. Correct. So we are trying to push for that also. I think as a new kind of genre of Tamil film which has come out, I hope people will I'm support. sure it. everybody will be there to support you. And we'll bring in as many people as we know Thank you. to Yes. support you. And Yes. thanks a lot for Thank you. giving this time and being Thanks here. so much to you and to Suresh, and you guys are really lovely. Thank and you. It's so much fun. It has been a pleasure, and like I said before, London Indian Film Festival அதோட லிங்க் வந்து ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், வெப்சைட்லேயும் இருக்கும், அண்ட் இந்த வீடியோ கீழே கூட we can put the link for their movie, and you can book the tickets. 24th in Wembley, 25th in Leicester Square, and we will see you over there.